நான் அழுவாதீங்கண்ணா, வண்டி கிடைச்சிருண்ணா. அண்ணா யாரும் அழுத்துட்டு உட்காந்துருக்கா? தங்கச்சி என் வண்டி யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க தங்கச்சி. நீ அழுவாத, சிக்ஸ் பேக் சாமி இன்னொருத்தர் இருக்காரு. அவர் எந்த பல்லு காணாம போனாலும் அப்படியே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி நம்ம வண்டி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. வாடா அவர்கிட்ட போவோம். சரி வா தங்கச்சி போவோம். ஆனா நான் சொன்னேன், இவர் தானே சிக்ஸ் பேக் சாமியாரு. சாமி தியானம் பண்றாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சாமி. ஓம் சிக்ஸ் பேக் சாமியே நமக. சாமி எங்க அண்ணனோட வண்டி காணாம போச்சு, நீங்க தான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். ஓ ஜீன் பேக் டும் டும். வண்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு பதில் எனக்கு என்ன காணிக்க எடுத்துட்டு வந்த? சாமி நீங்க இங்கேயே தியானத்துல இருங்க, நாங்க போய் உங்களுக்கு காணிக்க. நல்ல பெரிய சைஸ்ல 2 பஜ்ஜி மிளகா எடுத்து அதுல நடுவுல 4 கிழிச்சு ஒரு பாத்திரத்துல பஜ்ஜி மாவை கொட்டி அதுக்கு மேல ரவா லைட்டா மைதா மாவு சேர்த்து கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்லா பெசன்னு பிசைஞ்சு இந்த பதத்துக்கு வந்தது. அப்படியே நம்ம கிழிச்சு வச்சிருந்த மிளகாவை அந்த பஜ்ஜி மாவுல போட்டு நல்லா பெரட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா அவ்வளவுதான், வெறித்தனமா சாமிக்கு காணிக்க ரெடி ஆயிட்டு. இந்தாங்க சாமி காணிக்கை. தம்பி காணிக்க சூப்பரா இருக்கு. இங்க கடைக்கு போக கடவாசிலே பைக்கை விட்டுட்டு வந்துட்டீங்க, அங்க இருக்கு, போய் எடுத்துக்கோங்க.